தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமுக்கு இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 317வது நாள் பதிவு. இந்த பதிவும் கலைஞரின் பசுவின் நினைவுகள் என்கிற புத்தகத்திலிருந்துதான். தந்தையார் மரணப்படுக்கையிலே இருக்கிற பொழுது நான் கூட்டம் பேசியதை, மாநாட்டில் பேசியதை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். கலைஞர் என்னுடைய தந்தை மரணப்படுக்கையிலே இருந்தார். மரணப்படுக்கையில் இருந்த நேரத்தில் இன்னும் ஒரு மணித்துளியில் அவருடைய ஆவி பிரிந்துவிடும் என்று டாக்டர்கள் எல்லாம் சொன்ன நேரத்தில் அருகாமையிலே என் தாயும் நானும் என் சகோதரிகளும் உற்றார் உறவினரும் அமர்ந்து கண்கள் நீண்ட நேரத்தில் ஒரு முக்கியமான மருத்துவரை அழைத்து வாருங்கள் என்று உற்றார் உறவினர் கூற அவரை அழைப்பதற்காக நான் ஓடோடி சென்ற இடத்திலே அந்த டாக்டர் வடிவேல் என்று அவருக்கு பெயர், பெரிய சித்த மருத்துவர். அவர் ஒரு சித்த மருத்துவ மாநாட்டிலே பேசிக் கொண்டிருக்க என்னை கண்டவுடன் அவர் தன்னுடைய பேச்சை நிறுத்தி, இப்போது கருணாநிதி பேசுவார் என்று சொல்லிவிட, தந்தையுடைய ஆபத்தை போக்க டாக்டரை அழைக்க சென்ற நான், டாக்டர் என்னை பேச சொன்ன உடனே தந்தையை மறந்து, தந்தையினுடைய உடல்நிலையை மறந்து அந்த மாநாட்டில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே என் கையில் துண்டு சுட்டு தான் ஒன்று தரப்பட்டது, தந்தை இறந்து விட்டார் என்று. அப்படி என்னுடைய பொது வாழ்க்கையிலே ரணங்களை ஏற்றுக்கொண்டவன், கொப்பளங்களை ஏற்றுக்கொண்டவன். என்னுடைய முதல் மனைவி பத்மா சாக கடந்தால், செத்தே போனால் என்று சொல்லத்தக்க நேரத்தில் புதுக்கோட்டையில் எனக்கு ஒரு கூட்டம், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் நடத்துகின்ற மாநாடு. அந்த கூட்டத்திற்கு அழைக்க நண்பர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். வந்த நண்பர்களை அழைத்து சென்று என்னுடைய மனைவி நிலையை காட்டினேன். மனைவிக்கு மூச்சு இழுத்துக் கொண்டிருக்கிறது. நண்பர்கள் பார்த்தார்கள். அவர்களும் என்னோடு சேர்ந்து கதறி அழுகிறார்கள். ஆனால் வெளியிலே வந்து புதுக்கோட்டையிலே பெரும் கூட்டம் காத்திருக்கிறது, என்ன செய்வது என்று அங்கலாய்க்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த 2 மரண நிகழ்ச்சியின் போதும் தான் எந்த நிலையிலே இருந்தேன் என்று தலைவர் சொல்லியிருக்கிறார். அதே போலதான் குழந்தை மரணப்பிடியில் கிடந்த நேரம் என்கிற தலைப்பிலே பேசுகிறார். நான் அவரிடத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார்கள், அழைத்து செல்கிறார்கள். புதுக்கோட்டையிலே சென்று கூட்டம் பேசுகிறேன். கூட்டம் பேசி முடித்த உடனேயே நீ திருவாரூருக்கு அனுப்பி வைங்கள் என்று கேட்கிறேன். ஒரு லாரியிலே ஏற்றி நீ திருவாரூருக்கு அனுப்புகிறார்கள். நான் வந்து இறங்குகிறேன். என்னுடைய மனைவியுடைய உயிரிழந்த உடலைத்தான் காண்கிறேன். இதுவும் என்னுடைய நெடிய பயணத்தில் நெஞ்சை உழுக்குகின்ற ஒரு நிகழ்ச்சி தான். இப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகள் என்னுடைய குழந்தை இப்போதோ இன்னும் சில நேரமோ என்று சொன்னேன். சென்னை மாநகரத்தில் உயிருக்கு போராடுகின்ற போது கன்னியூரிலே ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். காரிலே திருச்சி சென்று திருச்சியிலே திராவிட பண்ணையிலே தங்கி சற்று ஓய்வெடுத்துக் கொண்ட போது டெலிஃபோன் மணி அடிக்கிறது. சென்னையில் இருந்து எடுத்து கேட்டால் குழந்தை இறந்து விட்டது என்று சொன்னார். இறந்து விட்டது அல்லவா, இனி நான் வந்து என்ன செய்ய போகிறேன், எடுத்து புதைத்து விடுங்கள் என்று நான் கூட்டத்திற்கு போகிறேன் என்று கன்னியூருக்கு சென்ற கருணாநிதி இன்றைக்கு நெடிய பயணத்தில் ஈடுபட்டவன் தான். பாண்டிச்சேரியில் கழக கொள்கையை பரப்புவதற்காக நானும் திராவிட நடிகர் கழகம் என்ற கழகத்தின் சார்பிலே நானே எழுதி நடித்த சாந்தா அல்லது பழனி பெற்ற நாடகத்தை நடித்துக் கொண்டிருந்த போது தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வைத்து ஒரு மாநாடு நடத்த ஆசைப்பட்டு நானே முன்னின்று ஒரு மாநாட்டை நடத்தி, ஆனால் நடத்தப்பட்ட மாநாடு முழுமையாக நடைபெற முடியாமல் எதிரிகளால் கலைக்கப்பட்டு எதிரிகளால் பெரும் கலவரத்திற்கு ஆளாக்கப்பட்டது. அந்த மாநாட்டிலே தான் தளபதி அழகிரிசாமி சொன்னார், இதுவரையில் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவர்கள் நல்லவைகளாக இருக்கட்டும் என்று பொன்மொழியை அன்றைக்கு தான் சொன்னார். அந்த மாநாட்டில் கலவரம் உண்டு, அமளி பரவி மாநாடு நடைபெறாமல் போன நேரத்தில் மாநாட்டை முன்னின்று நடத்தியவர் என்ற காரணத்தினாலும் பழனியப்பன் என்கிற பகுத்தறிவு திராவிட நாடகத்தை பல நாட்கள் பாண்டிச்சேரியில் நடத்தி மக்களிடம் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினேன் என்கிற காரணத்தாலும் எதிரிகளை என்னை துரத்தி அடித்து நான் இறந்து விட்டேன் என்று ஒரு சாக்கடையிலே போட்டுவிட்டனர். இதை அறிந்த நண்பர்கள் என்னை எடுத்துச் சென்று பாண்டிச்சேரியில் தங்கியிருந்த பெரியாரிடத்திலே சேர்த்து பெரியார் என்னுடைய கைகளால் என்னுடைய நெற்றிக்கும் கழுத்துக்கும் தோளுக்கும் மருந்து தரவினாரே. அந்த காட்சியை இன்றைக்கும் நான் எண்ணி பார்க்கிறேன். எனவே என்னுடைய நெடிய பயணத்தில் இவைகளெல்லாம் ஒரு சில நிகழ்ச்சிகள். இப்படி ஏதோ தலைவர் கலைஞர் அவர்கள் உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராகிவிடவில்லை. தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டர்களாயிருந்து அன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய பேச்சாளர்களுக்கெல்லாம் வழி அமைத்துக் கொடுத்து அவருடைய பேச்சைகளை எல்லாம் நடத்துபவராக தொண்டனாக இருந்து தொண்டர்களோடு உணர்வை புரிந்து கொண்டவராய் வளர்ந்ததனால்தான் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு தலைவராய் அவர் நீடித்தார். கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி நிறைவு செய்தேன் இந்த பதிவை. வணக்கம். வைதாராம்.